ஹாய் போஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா கப்பன் பார்க் தான் நம்ம கிளம்புறோம். லாஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி கப்பன் பார்க் போனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான டைம் வந்துச்சு. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ரீச் ஆகிறதுக்கு 3:45 to 4 o'clock ஆயிரும். ஸோ நமக்கு வந்து டைம் இருக்குது. இயர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டனால அதே மாதிரி ரோடும் ரொம்ப பிஸியாக இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் போனப்போ வந்துட்டு நம்ம 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock ரீச் ஆனனால கேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு எதுவுமே வந்து போகிற மாதிரி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த டைம் அதே சேம் மிஸ்டேக் வந்து ரிப்பீட் பண்ணாமல் கொஞ்சம் இயர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போகிற ரூட்டும் வந்துட்டு வேறு இது டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா எம்ஜி ரோடு வழியாக போகிறோம். ரிச்மண்ட் சர்க்கிள், தென் ஆஃப்டர் மியூசியம், தென் ஆஃப்டர் நம்ம வந்து போகிறதுக்கான லொக்கேஷன் வந்து கிளம்பிட்டோம். ஈஸியாக இருக்கும் இந்த ரோடு. கொஞ்சம் நீங்கள் பார்த்தாவே தெரியும், டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ அப்படி இருக்குது. பட் டைம் பீயிங் லைக் 5 o'clock மேலெலாம் போனீங்கன்னா இந்த ரோடும் பிஸியாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் வைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மி தான். பட் எதுவும் டிராஃபிக் சிக்னல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு லேட் ஆகும்னு நான் சொன்னேன். இதெல்லாம் சர்ச் ரோடு தான், எம்ஜி ரோடு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது. ஸோ இப்போ நம்ம போனதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த முறை நாங்கள் ரைட்ஸ் போகலான்னு இருக்கோம். போட்டிங் அண்டு டாய் ட்ரெயின் அண்ட் கொலம்பஸ் அண்ட் தென் ட்ராகன் ரைட். ஸோ அங்கே வந்து சில ரைட்ஸ்லாம் வந்து இப்போது ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுவும் வந்து 5 o'clock பிஃபோர் போனால் தான் நம்ம போக முடியும். அப்படி இல்லைன்னா அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம சும்மா வாக்கிங் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் 3 hours கிட்ட இயர்லியராக வந்தோன்னா நமக்கு வந்து அங்கே பார்க்கறதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது, நம்ம அது பார்க்கலாம். பட் அப்படி இல்லாட்டினா வந்துட்டு நமக்கு போகிறதுக்கு இந்த ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம அந்த பக்கம் போனோன்னாவே லேட் ஆயிரும். எல்லாமேலாம் பார்க்க முடியாது. இது கொஞ்சம் ஹியூஜ் பார்க் தான் நம்ம சொல்லலாம். நிறையா ஃபோட்டோ அங்கே எடுக்கலாம். லைக் ஃபோட்டோ ஷூட்ஸ், வியூஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ போகும்போது ஆட்டோ கிடச்சிருச்சு ஈஸியாக. பட் நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது எங்களுக்கு வந்து ஆட்டோ கிடைக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. லைக் 45 minutes கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணணும். பஸ் இருந்தது, பஸ்ஸு வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணல. ஏன்னு 2 buses மாறணும். அது கொஞ்சம் டயர்டாயிடுச்சு நம்ம அங்கே போயிட்டு வாக் பண்ணிவிட்டு வந்ததுக்கே. ஸோ அதனால் வந்து பஸ்ஸில் போகல. பார்த்தாவே தெரியும் இப்போ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நாங்கள் லாஸ்ட் டைம் சொன்னது இல்லையா, சாந்தி நகர் சொன்னேன் உங்களுக்கு. லால்பாக்லேருந்து சாந்தி நகர் வழி எங்கெங்கேயோ போய் இப்படியோ போய் கடைசியில் கொண்டு போய் விட்டாங்க. அதுவும் வந்து என்ட்ரன்ஸில் விடலை, பார்க்கிங்கில் கொண்டு போய் விட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இதாக இருந்தது. முன்னாடி இறக்கி விட்டுருந்தா கூட அட்லீஸ்ட் யூவி சிட்டி போகிறதுக்கு எங்களுக்கு ஆந்தவே இருந்துச்சு. பட் அங்கே போயிட்டு நாங்கள் 2 kilometers நடந்து அங்கே அகெயின் வந்து நாங்கள் மாலுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த முறை வந்து கொஞ்சம் இயர்லியராக கிளம்பிட்டோனால அதே மாதிரி நாங்கள் கேப் புக் பண்ணல, வேணாம் அந்த ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. லைக் வெயில் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே வந்து கடுப்பாக இருக்கும் நமக்கு வாக் பண்ணுறதுக்கு. பட் ஈவினிங் வந்து 3 o'clock வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வெயில் இல்லை, கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. இட் மீன்ஸ் நல்லா இருந்தது. அங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான். லைக் 20 rupees ஆஸ் யூஸ்வல் அண்ட் ஃபார் த அடல்ட்ஸ். அண்டு சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா லைக் 10 rupees ஐ திங்க். அண்டு உங்களுக்கு வந்து போட்டிங்க்கு, ட்ரெயினுக்கு, அந்த கொலம்பஸ்க்கெலாம் வந்து நீங்கள் செப்ரேட்டாக வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து போட்டிங் ஒரு 3 ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க. ட்ரெயினும் அந்த மாதிரி தான், கொஞ்சம் லாங்காக தான் போகும். ஸோ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஃபுல்லாக கவர் ஆகாது. ஓகே, எல்லாமே பார்த்துடலாம் அந்த ட்ரெயினில் போகும்போது.
இதுதான் வந்து ஸ்டேடியம். எல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸும் இங்கே தான் நடக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ இதுக்கே வந்து நிறைய ரூட்ஸ் இருக்குது உங்களுக்கு. கேஆர் சர்க்கிள், விஜய் மலையா ரோடு, அண்ட் தென் ஒன் மோர் அம்பேத்கர். ஸோ இதெல்லாம் வந்து ரூட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்தந்த பார்க்கில் வந்து கப்பன் பார்க்லேருந்து எந்தெந்த இடத்துல போய் நின்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்டோ வரும். ஸோ நீங்கள் அது புக் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்களோட லொக்கேஷன், ஸோ அதுக்கு எந்த இடத்துல நின்னா ஆட்டோ ஈஸியாக கிடைக்குமோ அப்படி நின்றுக்குங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்கு, கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம ரீச் ஆகிடுச்சு பாருங்கள், பார்க் இது வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே மெயின் ரோடோட கனெக்ஷன் ஆகும். எல்லா சைடும் ரோடு போகிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா அங்கேயே டைரெக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ரீச் ஆயாச்சு. இப்போ உள்ளே தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. பார்க்கிங்கும் உங்களுக்கு சைடில் நிப்பாட்டிக்கலாம். இது வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான் நினைக்கிறேன். இல்லை சார்ஜ் பண்ணுவாங்க. காருக்கு பண்ணுறாங்களே என்னன்னு தெரியல. 2 வீலருக்கு நான் பண்ணப்போ எனக்கு பண்ணல. இங்கே எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், சாட் ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது வாங்கினோன்னா வாங்கி சாப்பிடலாம். உள்ளேயும் இருக்குது உங்களுக்கு. மசால் பொரி சூடாக போட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த கேட்டு தான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். நான் வந்து அது சைடு காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இப்போ உள்ளே ரீச் ஆகிட்டோம். இது வந்து போட்டிங்க்கு போகிற வழி. சாரி, ட்ரெயினுக்கு. ஃபஸ்ட்டு டாய் ட்ரெயின் தான் போகிறோம், நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு போட்டிங் போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்தது தான் வந்துட்டு செகண்ட் பேட்சாக போயிடுச்சு. இவங்க ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எல்லாம் ஃபில்ட் ஆகிட்டாங்க. இங்கே கிட்ஸுக்காக தான் இந்த ட்ரெயினு, பட் ஸ்டில் பெரியவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஏன்னா அவங்கள மட்டும் தனியாக அனுப்ப முடியாது, கீழே விழுந்துருவாங்க. ஸோ அவங்களுக்காக. ஸோ அதுதான் வந்துட்டு ட்ராகன் ரைடு. அதுவும் போகணும், கடைசியாக போகணும். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஸ்லோவாக தான் போகுது, ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் இல்லை. அந்த ரைடு தான் சொல்லியிருந்தது, அதுவும் இருந்தது. கொஞ்சம் இது தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைமுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். டிசம்பர் மந்த்ஸில் வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து கோல்டாக தான் இருக்கும் கிளைமேட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்வெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தெரியாது, கொஞ்சம் வந்து டைம் ஆகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும். சைடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கேட்டிங் போர்டு இருக்கும். ஸ்கூல் கிட்ஸ்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து புக்கிங் பண்ணிவிட்டு அவங்கள சும்மா ஷார்ட் பிக்னிக் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு சைடில் இந்த இது வந்துட்டு நம்ம நடந்து போயும் பார்க்கலாம். பட் ஸ்டில் வந்து ட்ரெயின் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவும் போகாது, பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் பார்த்தோம்.
நிறையா வியூஸ் இருக்குது நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இது வந்து போட்டிங் போகிறது. இந்த வழியாக தான் நம்ம போவோம் போட்டிங்க்கு. அது செகண்ட் ரைடு நாங்கள் போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள், அந்த யூபி சிட்டியோட இது தெரியுது பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாவே. இது வந்து லோ காஸ்ட் வினைஸ் பார்த்துக்குங்க. ரைடு வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து போட்டிங் போட்டுருவோம். போட்டிங் போட்டுருவோம், அதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி போகிறோம். இங்கே நிறைய கோயிலெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சாக்லேட் மாதிரி. ஆல்ரெடி நம்ம ட்ரெயினில் வரும்போது பார்த்துருக்கோம். இப்போ உள்ளே வந்தாச்சு. எங்களுக்கு வந்து லாஸ்ட் பேட்ச் தான், ஐ மீன் லாஸ்ட்டுக்கு முன்னாடி, அதோட க்ளோஸ்டு. நான் அதனால தான் ஏர்லியராக வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வியூ ரொம்ப அழகாக இருந்தது, டைமிங்கும் கரெக்டாக இருந்துச்சு அந்த சன் ஷேடோவுக்கு. ஸோ எல்லாமே ஃபேமிலியோட கிட்ஸோட இந்த இடத்துல வர்றதுக்கு ரொம்ப
போட்டிங் ரைடும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ரொம்ப ஷார்ட் இதுதான் கூட்டிகிட்டு போனாங்க. 3 ரவுண்ட்ஸ் இல்லாமல் 2 ரவுண்ட்ஸ் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதே வந்து சர்க்கிள் மாதிரி சுற்றிட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த சேம் என்ட்ரிக்கு நம்ம வந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. ஒரு இதுக்கு வந்து 10 மெம்பர்ஸ்க்கு மேலே உட்காந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டி ஒரே போட் தான் இருந்துச்சு. 2-3 போட்லாம் ஆப்ரேட் பண்ணல, ஒரு போட்டு தான் எடுத்திருந்தாங்க. இது ஜாலியாக தான் இருந்தது. சன்செட் பார்த்துக்கிட்டே ஜாலியாக வந்துட்டு ரைட் பண்ணிட்டு போயிருந்தோம். சிட்டிக்குள்ளே சென்டர் ஆஃப் இதில் வந்து கப்பன் பார்க் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இதில் வந்து டிசேபிள் கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியாவா, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஹோலோகிராம் டிவி கிடையாது, ஜஸ்ட் அவங்களுக்கு தெரியும். அப்படியே வாக்கிங் லைன் போயிட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ வந்து யாருமே விளையாடலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அந்த இடத்துல தான் வந்து ஸ்கேட்டிங் சொல்லியிருந்தேன். இப்போ அது பண்ணலை, ஆனால் எல்லோரும் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குமா, டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த சாப்பிட்டுட்டு இப்போ ட்ராகன் ரைட் வந்திருந்தோம். இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான், ரைடெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நீ வந்துட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். போய்கிட்டே இருக்கும் இந்த ரோடு. லைக் உள்ளேயும் போகலாம், இல்லை வெளியே நின்றுட்டு இப்போ இந்த மாதிரி ரோட் சைடு நம்ம வாக் பண்ணலாம். உள்ளே போனால் வந்துட்டு இப்போ வந்து போனீங்கன்னா நல்லா மஸ்கிட்டோ பைட்ஸ் இருக்கும். பிகாஸ் வந்து டைம் 5:30 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஃபவுண்டைன்ஸ்லாம் இருந்தது, பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் பாண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. ஆனாலும் வந்து கொஞ்சம் ஏரியா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்புறோம். ஏன்னா எங்கேருந்து கிளம்புறதுக்கு இஷ்டம், அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐக்காச்சா எல்லாம் உள்ளே வாக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சிட்டிங் ஏரியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து தீம் இருக்கிறவங்க இருக்கும். உங்களுக்கு பார்க்க தெரியலாம். லைக் ஆல்ரெடி பார்த்தப்போ உங்களுக்கு கிராஸாக இருக்கும். இன்னொரு ஏரியா பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அந்த மாதிரி கிராஸ் அந்த மாதிரி இருக்கும் சிட்டிங் ஏரியாஸோட. ஸோ ப்ளே ஏரியா இருக்கும். அது போக லேக்ஸ் வந்து போகிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல தான் நம்ம போகணும் இல்லையா, போட்டிங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்டிங் ஏரியாவும் இருக்கும், கார்டனிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் இது. நாங்கள் உள்ளே போகல, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைடு எடுத்துக்கிட்டே வந்தோம். அந்த வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் லைப்ரரி போனோம். லைப்ரரி பக்கத்தில் உங்களுக்கு வந்து டாக்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு வர்ற ஏரியா, அதுக்குள்ளே வந்துட்டு டாக் ஏரியா வச்சுருந்தாங்க, பார்க்கு. இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்துருந்த இடம் தான். அப்படியே ஆண்ட வெயில தான் இருக்கும். இங்கேருந்து தான் சொன்னேன், ரோடு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. எந்த இடத்துலேருந்து வந்தாலும் நம்ம அந்த இடத்துல போகலாம், அப்படி இல்லாட்டினா ஷார்ட் ரூட் எடுத்துகிட்டு நமக்கு புக் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நீங்கள் அதுக்கு கிளியராக இருந்துருக்கீங்க டைரெக்ஷன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் அங்கே போட்டிங் முடிச்சுட்டு இப்படி வந்தனால எங்களுக்கு இது ஸ்கூல் கிட்ஸ்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், பிக்னிக் மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு இது. ஸோ அந்த இடத்துல டென்ட்டுக்கிட்டேயும் உட்காந்து ஷூட்ஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்துட்டு லைப்ரரி இருக்கும். இங்கே ஒரு ரூட் இருக்குது, நீங்கள் இப்படி போனீங்கன்னா வந்து மெயின் ரோடு இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் சாஃப்ட்டில் போயிட்டு நம்ம இளநீ குடிச்சிட்டு அப்படி நடந்துருந்தோம். இங்கே ரேட்டு ஜாஸ்தி, 45 போட்டிருந்தாங்க, ஆனால் நல்லாவே இல்லை இளநீ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில். அதே மாதிரி தான் கார்டன், அந்த பார்க் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு தீமில் இருக்கும். உள்ளே ஃபுல்லு ஸ்போர்ட்ஸ், இது அகாடமி மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறதுக்கான இது இருக்கும், இன்டோர் கேம்ஸ்க்கானது. இதெல்லாமே கார்டன்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க.
இதுவும் அப்படி தான் அகெயின் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல எல்லாம் ஃபோட்டோஷூட்ஸ் ரொம்ப அழகாக வரும் நம்ம எடுக்கும்போது. அதுவும் வந்துட்டு ஈவினிங் டைமும் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 7 to 8 o'clock அந்த சன் இது இருக்கும்போது அந்த லைட்லேயே நீங்கள் எடுக்கலாம். லைட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. பாருங்கள், இங்கேருந்து மெயின் ரோட் தெரியும். ஸோ எந்த சைடு போனாலும் உங்களுக்கு மெயின் ரோட் கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் சொல்லியிருந்தேன், லைப்ரரி, சென்ட்ரல் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்டேட் லைப்ரரி, இங்கே வந்துட்டு சேஷாத்ரி ஐயர் ஹால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கும், எல்லா ஜேர்னலும் இருக்கும் உங்களுக்கு. அங்கே போயிட்டு சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம வந்துட்டு புக்ஸ் ரீட் பண்ணலாம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், நல்லா இருந்தது எனக்கு அந்த ஏரியா பார்க்கறதுக்கு. ப்ளசண்ட்டாக இருந்தது. பிகாஸ் வந்து சுற்றிக்க வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபவுண்டன்ஸ், கார்டன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பேர்ட் சவுண்ட்ஸு, அதோட எதுவுமே இல்லாமல் பொலைட்டாக படிக்கிறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளான ஏரியா சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி அந்த இடத்துல எந்த புக்ஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்குது, அங்கேயே படிச்சுட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வரலாம். நைட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock ஆயிடுச்சு, 6:45 சொல்லலாம். ஸோ அதை தான் சொன்னேன், பெட் டாக்ஸ் டாக் பார்க்னு. ஸோ இப்போ உள்ளே வந்து ப்ரொஹிபிட்டட் தான், உங்களுக்கு வந்து கேமரா அலோடு இல்லை. பட் நான் சில கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். பார்த்தாங்கன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இது தான் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது, கண்டிப்பாக காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் காட்டுறேன். இப்போ வெளியே வந்தாச்சு. இந்த பார்க் ஏரியா நான் சொன்னேன் இல்லையா, அந்த டாக் பார்க்ஸு இது தான் அது. ஸோ மார்னிங் வந்தீங்கன்னா தெரியும், இதில் வந்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஈவினிங்கும் அப்படி தான், ஒரு 4 o'clock மேலே வருவாங்க. ஸோ இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இது எம்எஸ் பில்டிங் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம ஆட்டோக்கு வெயிட் பண்ணோம். 45 minutes கிட்ட ஆயிடுச்சு. இங்கேயே பஸ் இருக்குது, நம்ம பஸ் பிடிச்சிட்டா 2 ஸ்டாப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போகிற மாதிரி. இப்போ நாங்கள் ஆட்டோ கிடச்சிருச்சு, நம்ம இப்போ கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இதோடு நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.